உங்க பார்ட்னருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ட்ரஸ்ட்டு தான் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங். கொஞ்சம் டார்க்கா இருக்கணும், என்னோட ஹைட்டா இருக்கணும், பியர்ட் வச்சிருக்கணும். என் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒருத்தவங்க பற்றி நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதை அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்பணும். அவ்வளோதான் ப்ரோ. என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கிறது, என்னோட லவ் லாங்குவேஜ் என்னன்றதை பார்த்து நடந்துக்கிறது. ஒன்றும் வேணாம். அவங்களுக்கு பர்சனல் டைம் இருக்கும், எனக்கு என்னோட பர்சனல் டைம் இருக்கும். பட் அதையும் தாண்டி எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். லவ் அண்ட் அஃபெக்ஷனோட என்னை பார்த்துக்கிட்டா போதும். எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கறதா இருக்கணும். குறிப்பா பெண்களுக்கும் என்னுடைய உணர்வையும் மதிப்பு கொடுக்கறதா இருக்கணும். நான் எப்படி இருக்கிறேனோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. அவங்க ஃபீலிங்ஸை வந்து மதிச்சாலே போதும், அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாவே இருக்கும். லாயாலிட்டி, ட்ரஸ்ட்னும் சொல்லலாம். ஸோ இது வந்து நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரெஸ்பெக்ட். 2 பேருமே வந்து மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ல வந்து இவங்கெல்லாம் சொன்ன மாதிரியே நீங்க ஒவ்வொரு ஆளும் உங்க பார்ட்னருக்கு சில குவாலிட்டிஸ் இருக்குன்னு நினைச்சு வச்சிருப்பீங்க. உண்மைதானே? இதை வச்சு பல ரிசர்ச்சஸ் நடந்திருக்கு. அதுல டாப் 6 குவாலிட்டிஸை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த வீடியோவில் இல்லை, அடுத்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன். பாய் பாய்.